Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். தனியார் அமைப்பால் கொடுக்கப்பட்ட சங்கீத கலாநிதி விருதில் MS சுப்புலட்சுமி பெயரை பயன்படுத்த பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு புகழ்பெற்ற பாடகி MS சுப்புலட்சுமி குறித்து தரக்குறைவாக எழுதியதாக TM கிருஷ்ணா மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் இந்து குழுமம் சார்பில் வழங்கப்படும் சங்கீத கலாநிதி விருது இந்த ஆண்டு MS சுப்புலட்சுமி பெயரில் TM கிருஷ்ணாவுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதை எதிர்த்து MS சுப்புலட்சுமியின் பேரன் ஸ்ரீனிவாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் MS சுப்புலட்சுமி பெயரில் விருது வழங்கக்கூடாது என தனி நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது. இதை எதிர்த்த நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் தனி நீதிபதியின் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதையடுத்து MS சுப்புலட்சுமியின் பேரன் ஸ்ரீனிவாசன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய், SVN பாட்டி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மியூசிக் அகாதமி தரப்பில் TM கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி விருது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டதால் இந்த வழக்கு தேவையற்றது என குறிப்பிட்டார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் N வெங்கட்ராமன், விருது கொடுக்கப்பட்டாலும் மனுதாரர் தரப்பில் நியாயம் இருந்தால் விருதை திரும்ப பெறலாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூறியுள்ளார். காந்தி குறித்து அவதூறாக பேசுபவர்களுக்கு காந்தி பெயரில் விருது கொடுப்பது எவ்வளவு தவறானதோ அதே போல MS சுப்புலட்சுமி பெயரில் TM கிருஷ்ணாவுக்கு கொடுப்பதும் தவறானது என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் MS சுப்புலட்சுமி யாராலும் மறக்க முடியாத ஒரு கலைஞர், அவர் குறித்து TM கிருஷ்ணா பேசியிருப்பது ஏற்கத்தக்கது அல்ல. MS சுப்புலட்சுமி பெயரில் TM கிருஷ்ணாவுக்கு ஏற்கனவே விருது கொடுக்கப்பட்டு விட்டதால் அவரது பெயரில் தனக்கு விருது வழங்கப்பட்டது என்று TM கிருஷ்ணா பிரகடனப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. இது குறித்து TM கிருஷ்ணா மற்றும் மியூசிக் அகாதமி தரப்பு பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.